கிறிஸ்தேசுவின் அன்பினாலும் அன்னைமரியாளின் அரவணைப்பினாலும் இன்றைய புனிதர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று பிப்ரவரி 1ஆம் தேதி, புதிய மாதம், புதிய நாள், புதிய எல்லாமே புதுசு. ஸோ ஒவ்வொரு நாளும் கடவுளின் அன்பு புதுப்பிக்கப்படுகின்றது. அது ஆண்டவரை நம்மகிட்ட சொல்லி இருக்கின்றாரு. இன்னைக்கெல்லாம் இந்த மாசத்துல எல்லாம் நம்ம ஃபுல்லா ஏதாவது ஒரு செயின்ட்டுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இதுக்கு நாமளே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் நம்மளது வாழ்க்கையை நாம் தொடர்ந்து டெய்லி டாஸ்க்ஸை நம்ம ஜஸ்ட் அது அப்படியே போயிட்டு இருக்கலாம். இந்த வருடம் அஸ்வினோ சூசேவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் வருடம். இந்த வருடம் முழுக்க அவருடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். அவருக்கான டிவோஷன்ஸை நம்ம அதிகமாக பண்ணணும். அன்னை மரியாளுக்கான டிவோஷன்ஸையும் நம்ம அதிகமாக பண்ணணும். அதோடு சேர்த்து இந்த மாதிரி புனிதர்களுக்கான டிவோஷன்ஸ் அண்ட் அவர்களுக்கு உண்டான அவர்களுடைய ஜெபங்களும் நமக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொரு புனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். நமது இயேசு ஆண்டவரை போல நம்மளை போல வாழ்ந்தவர்கள், நமது துன்பங்களை அறிந்தவர்கள், நமது துன்பங்களை விட மேலான துன்பங்களை அவர்கள் கடந்து சென்றவர்கள். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின்படி நாம் அட்லீஸ்ட் ஏதாவது 1% வாழ முடிந்தால் அது ஆண்டவருக்குள்ளாக மகிமையை நமக்கு உருவாக்கி தரும். அது நம்மளை விண்ணக வாழ்விற்கு இட்டு செல்லும். அப்படிங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பெரிய வகையில நலனாகவே அமையும். அப்படிங்கிறதையும் நாம் மறந்து விடக்கூடாது. நாம இன்னைக்கு பார்க்க போற புனித ஹென்றி மூர்ஸ். இவருடைய காலகட்டம் அப்படின்னா ஆரம்பம் அப்படிங்கிறது தெரியவில்லை. பட் 1645 வருடம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. இவர் ஒரு மறைசாட்சியானவர். மறைசாட்சி பார்த்தோம்னா 1595 வருடம் பிறந்திருக்கின்றார். அது ப்ரோம் சஃப்லாக் அப்படிங்கிற இடத்தில், அதாவது இங்கிலாந்துல இருக்கிறது. அங்கே இவர் பிறந்திருக்கின்றார். அதன் பிறகு இவர் ஒரு பாதிரியாராக ஆகின்றார். அதன் பிறகாக இவர் கொல்லப்படுகின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவர் எந்த விதத்தில் பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான் வர்றாரு. ஆனால் இவர் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருந்து பிறந்து வருகின்றார். ஒரு ப்ரொட்டஸ்டன்ட்னா லைக் இந்த பெந்தகாஸ்த, சிஎஸ்ஐ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில இருந்து இவர் வளர்க்கப்படுகின்றார். இவர் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ப்ரொட்டஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வளர்க்கப்படுகின்றார். அவர் அந்த ஃபெய்த்திலே தான் வர்றாரு இல்லையா. இயேசு கிறிஸ்து மட்டும் ஏற்பார்கள், அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மற்ற புனிதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எந்தவித இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க தலைக்கிற நின்று தண்ணி குடிச்சாலும் அன்னை மரியாதை காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் அவர்களுக்கெல்லாம் கடவுளே கொடுத்த முழு தூய ஆவியை, கடவுளின் ஆவி முழுமையாக நிறைந்தது அன்னை மரியாளின் மீது மட்டும்தான் இருக்கிறதுலே பார்த்தா. அவர்களே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா நான் தூய ஆவியில் நிறைந்திருக்கின்றேன் என்று அவங்க சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க தூய ஆவியில் நிறைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அன்னை மரியாள் முழுமையாக தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் அப்படின்னா அவர்களை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு என்ன கஷ்டம், அதை ஏன் அவர்கள் இது பண்றாங்க அப்படின்னு ஜெனரலி அது சாத்தானுடைய ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறதையே நான் பார்க்கிறேன். நாம ஹென்ரியோட வாழ்க்கைக்கு வருவோம். ஹென்றி மூர்ஸோடைய வாழ்க்கை. இப்போ இவர் புரொட்டஸ்டன்ட் ஃபேமிலியில வளர்ந்திருக்கிறார். அதன் பிறகாக இவருடைய 23வது வயதில் இவர் அதாவது சட்டம் படித்துக் கொண்டிருக்கின்றார். சட்டம் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர் கேத்தலிக் லைஃபை இவர் பார்த்து அட்மயர் பண்றாரு, ஆசைப்படுறாரு. ஓகே, இதுல ஏதோ இருக்குடா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அவர் ஆசைப்பட்டு அவ்வாறாக இதுக்குள்ள வந்துடுறாரு. கேத்தலிக் ஃபெய்த்துக்குள்ள ஃபுல்லா வந்துடுறாரு. அதாவது கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்து விடுகின்றார். கத்தோலிக்க திருச்சபையில் வந்ததுக்கு பிறகாக இவர் பாதிரியாராக ஆசைப்படுகின்றார் இல்லையா. பாதிரியாராக ஆசைப்படுகின்றார். அதன் பிறகாக இயேசு சபையில் ஒரு குருவானவராக மாற ஆசைப்படுகின்றார். இவ்வாறாக அவர் பிரான்ஸுக்கு மூவ் ஆகுறாரு. பிரான்ஸ்க்கு போயிட்டு அங்க உள்ள நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் சேருகின்றார். அதன் பிறகு ரோமுக்கு இவர் போறார். ரோமுக்கு பாதிரியாருக்கு படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு குருவானவராக மாறுவதற்காக இவர் மேற்படிப்புகளை மேற்கொள்வதற்காக ரோம் நகரத்திற்கு பயணப்படுகின்றார். ரோம் நகரத்திற்கு பயணப்பட்டு 1624 வருடம் நியூ கேசில், அதாவது அவருடைய பிறந்த அந்த இடம் இல்லையா, அந்த நியூ கேசில்ங்கிற ஒரு ஏரியா, ஒரு மாகாணம், அந்த இடத்தை விட்டு அவர் போயிடுறதுக்கு, அதாவது ரொம்ப பேராசை கொண்டு போறாரு. அதாவது ஒரு இயேசு சபையில் ஒரு குருவானவராக மாறிவிட வேண்டும். அதுதான் அவருடைய பேராசை.
அந்த பேராசை. ஏன்னா அந்த காலத்துல இயேசு சபையானவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உலகம் முழுக்க சென்று நிறைய மிஷினரி ஒர்க்ஸ், அதாவது இதை பண்றேன் அதை பண்றேன்னு எல்லா வேலைகளுமே அவர்கள் செய்தார்கள். அதாவது பாவிகளுக்கு மனம் ஆற்றுவது, திருமுழுக்கு கொடுப்பது, நிறைய வேலைகளை இயேசு சபை பாதிரியார்கள் செய்தார்கள். இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த காலத்துல ரொம்ப நிறைய பண்ணினாங்க. அப்படி அதனால வந்து இவரும் வந்து அந்த மாதிரியான வேலைகள்ல அப்படியே போய் களப்பணிகள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ரொம்ப ஆசைப்பட்டு பேராவல் கொண்டு இவர் வந்து பயணப்படுகின்றார். ஆனா எப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிற போது, அதாவது பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது 1626வது வருடம் என்ன பண்றாருன்னா, இயேசு சபையில நோவிஷியேட், அதாவது பாதிரியாருக்கு படிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த நோவிஷியேட் இதுக்கு வாட்டர்ன் அப்படிங்கிற இடத்திற்கு வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது என்ன ஆகின்றது அப்படின்னா, இவர் வந்து கேப்சர் பண்ணப்படுறாரு, அதாவது அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகாக இவரை வந்து ஜெயில அடைத்து வைக்கின்றார்கள். அதாவது 6 வருட காலம் இவரை வந்து அடைத்து வைக்கின்றார்கள். 6 வருட காலமாக இவரை அடைத்து வைத்ததற்கு பிறகாக, அந்த அடைத்து வைத்திருக்கின்றார்கள் இல்லையா, அந்த அடைத்து வைத்திருக்கிற பொழுது ஒரு இயேசு சபை பாதிரியாரே வந்து அவர் கூட சேர்த்து வைக்கின்றார்கள். அவர் பேர் வந்துட்டு ஃபாதர் ஜான் ராபின்சன். அந்த ஜான் ராபின்சன் கூட சேர்ந்து 6 வருடமாக ஜெயில இருந்து அந்த நொவிஷியேட்டிலேயே அந்த பாதிரியாருக்கான அந்த பிராக்டிஸ் திங்கி, அந்த இதெல்லாம் வந்து நொவிஷியேட், இதை அந்த ஃபாதர் ஜான் ராபின்சன் இவருக்காக 6 வருடமாக சிறைக்குள்ளேயே இவர் வந்து கொடுத்து விடுகின்றார். இப்போ இவர் நோவிஷியேட் முடிச்சாச்சு. தென் இதற்கு அப்புறமாக ரொம்ப 4 வருஷம் 6 வருஷம் இல்ல 4 வருடமாக சிறைக்குள்ளே இருந்து இந்த நோவிஷியேட் ட்ரைனிங்கை வந்து இவர் எடுத்து விடுகின்றார். அதற்கு பிறகாக இவர் அந்த செக்யூர்லி அண்ட் சிம்பிளி இல்லையா, ரொம்ப பாதுகாப்பாக இந்த நோவிஷியேட் இதை இது பண்ணிட்டார். ஏன்னா ஆண்டவரின் கிருபை அவருக்கு முழுமையாக அங்க இருந்தது அப்படிங்கிறதை நாம் இங்க மறுக்க முடியாத ஒரு உண்மையாக பார்க்கலாம். அதன் பிறகு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண 4 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இங்கிலாந்து முழுக்க இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா 1633 வந்துட்டு கர்ட்பெட் சாக்சன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இவர் வந்து இது பண்ணப்படுறாரு. அதற்கு பிறகாக அந்த ஒரு டைம் ரவுண்ட்லயே வந்துட்டு இவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அதாவது நம்ம எதற்காக இவர் ஆசைப்பட்டு வந்தாரோ, இல்ல எதுக்காக ஆசைப்பட்டு வந்தாரு, ரொம்ப களப்பணிகள்ல ஈடுபட்டு நிறைய பேர்த்த கன்வெர்ட் பண்ணி பாவிகளை மீட்கணும், தவறு செய்யறவர்களை மீட்கணும், தவறான ஒரு வழியில் சென்று கொண்டு இருக்கிறவர்களை நேரான வழியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதுதானே இவருடைய ஆசை. அதையே வந்து இவர் செய்கின்றார். ரொம்ப ஆக்டிவ்லி ரவுண்ட் தி இயர் ஆல் த டைம் இவர் அதையே செய்து கொண்டிருக்கின்றார். அட் த சேம் டைம் 1636 வந்து பயங்கரமான ஒரு தொற்று நோய் பயங்கரமா பரவி கொண்டிருக்கின்றது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள். அந்த மாதிரியான நேரத்திலும் கூட இவர் விட்டு கொடுக்கவில்லை. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த புரொட்டஸ்டன்ஸ், அதாவது பிற சபையார்களை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கத்தோலிக்க இதுக்குள்ள கொண்டு வர்றாரு. 1638 மறுபடியும் இவரை அரெஸ்ட் பண்றாங்க, அதாவது கைது செய்கின்றார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதிரியாரா இருந்துகிட்டு நீ வந்து இந்த மாதிரி மற்ற பிற சபையார்களை, புரொட்டஸ்டன்ஸ்ல மற்ற சபையார்களை வந்து நீ என்ன பண்ற, நீ கொண்டு வந்து நீ கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே சேர்த்து கொண்டிருக்கின்றாய். ஏன்னா அந்த புரொட்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த குரூப்புக்குன்னு ஒரு தனி விதமான மணி ரைஸ் பண்றது இருக்கும் இல்லையா, இது இருக்கும். அந்த பணம் வந்து அந்த குரூப்புக்கு கிடைக்கல. ஏன்னா இவர்களை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள கொண்டு வந்துட்டா அங்க கொடுக்க வேண்டிய அந்த சந்தா பணம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி நீ பண்றி அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் அந்த டைம்ல வந்து அந்த இது வந்து ஒரு சட்டமாகவே இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த அக்யூசேஷன் அவர் மேல போட்டு அவரை வந்து ஜெயில அடைக்கிறாங்க ஒரு 6 வாரத்துக்கு. ஒரு 6 வாரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதன் பிறகாக இவரை வந்து என்ன பண்றாங்க, 6 வாரமா சிறையில வச்சு அதன் பிறகு ரொம்ப போராடுகின்றார்கள். மக்கள் வந்து அமைதியாக இவரை விடுதலை செய்ய கோருகின்றார்கள். விடுதலை செய்ய கோரி ஒரு பெரிய ஒரு சிறிய போராட்டம், பெரிய போராட்டம், அதாவது அமைதியாக இருந்து போராட்டம் அந்த மாதிரி பண்றாங்க. பண்ணினாலும் அங்க எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப ஏன்னா அந்த பணம் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு என்னதான் ஆகும் அப்படிங்கிறது தெரியல இல்லையா. சோ பணம் அப்படின்னு இது பண்றது அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணி இவரை வந்து தூக்கில் தொங்க விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். தூக்கில் தொங்க விட வேண்டும். அதனால என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா
ஒரு பிப்ரவரி 1 1645 வருடம் அங்க வந்துட்டு டைபர்ன் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இவர் வந்து ஒரு பேச அப்படின்னு சொல்ல விட்டுறாங்க. அவர் வந்து அந்த அமைதியாக இருந்த அந்த இடத்தில் அனைவரும் அமைதியாக இவருக்கென போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். இவரை விடுவிக்க கோரி ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென இவர் வந்து ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றார். அதன் பிறகாக இவர் தூக்கிலிடப்படுகின்றார். அவருடைய நம்ம பார்க்க வேண்டிய காரியமும் அதுதான். ஆண்டவரின் அன்பிற்கூடாக எவ்வளவு இதா வந்துட்டு இவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆண்டவர் சொன்னதை இவர் எவ்வாறாக கேட்டார், இறைவார்த்தையின்படி இவர் எப்படி நடந்தார் அப்படிங்கறதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது. அதன் பிறகு இவர் 1929 வருடம் போப் பயஸ் 10 சொல்லுவாங்க. அவர் 11ஆம் பத்திநாதர் அவர் வந்து இவரை வந்து புனிதராக இது பண்றாரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆண்டவரின் அன்பிற்குள்ளாக ஆண்டவரின் பேச்சுக்குள்ளாக நாம இது பண்றோம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு மத்தேயு 10:32-33 என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 10:32-33 மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லையா? இவர் மக்கள் முன்னிலையில், அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, ஹென்றி மோர்ஸ் ஏற்றுக்கொண்டார் மக்கள் முன்னிலையில். நம்ம யோசித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சுக்குவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு நாம நம்மளுடைய இதை அப்படியே கொண்டு போவோம் இல்ல. மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். இது லூக்காவின் நற்செய்தி 12:8-9 இருக்கும். வாசிக்கிறேன் கேளுங்க. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். எந்த புனிதர்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை மறுதளிக்கிறதுக்காகவே, அதாவது நீ வந்து கிறிஸ்தவத்தை மறுதளித்து விட, அவனை நான் உயிரோட விட்டுறேன், இந்த மாதிரி அந்த மாதிரி எவ்வளவோ இதை நம்ம வந்து வாசிச்சு பார்த்திருக்கோம். எவ்வளவோ வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு எல்லாமே அதான் சொல்லுது. 10 கட்டளைகளின் முதல் கட்டளையும் அதைத்தான் சொல்லுது. நம்மை தவிர வேறு கடவுள் நமக்கு இல்லாமல் போவதாக. நான் வந்து 10 கட்டளைகள் நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் நான் 10 கட்டளைகள் நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நினைத்து பாருங்களேன். அப்படியே என்னை ஏற்றுக்கொள்பவருக்கு நான் வந்துட்டு ஆண்டவரின் முன்னில் தந்தையின் முன்னில் ஏற்றுக்கொள்வேன் இல்ல. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம வரலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு சின்ன லெவல்ல வருவோம். நம்மளுடைய வாழ்க்கை காமெடியா இருக்கும் நினைச்சு பார்த்தா இல்ல. வேலை நிரந்தரமாக்கணும், வேலையில இருக்கணும், வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேரு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன், அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு சொல்லி எத்தனை பேரு சொல்லிட்டு இருக்கீங்க? முடியுமா? வேலை போனாலும் போயிட்டு போகுது இல்லையா? இவர்கள் உயிரை விட தயாராக இருந்தார்கள், உயிரை விட்டார்கள். உங்களால பணத்தை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய கடவுள் என்பது பணமா கிறிஸ்துவா? உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. பல விதத்துல பணம் வேணுங்கிறதுக்காக, வேலை வேணுங்கிறதுக்காக, வேலை நிரந்தரமாகணுங்கிறதுக்காக, பொருட்கள் வாங்குறதுல வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கணும், மளிகை சாமான் வாங்குறதுல அரிசி 1000 ரூபாய்க்கு விற்கிறத வந்து 500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன. நீங்கள் கிறிஸ்துவை மறுதளித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் வந்துட்டு வெளிவேடக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. என்ன செய்யறது? ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை. நீங்க தான் அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவரோட அன்புக்குள்ள இருங்க, அது கரெக்டா இருக்கும். தூய ஆவி பேசுறத நம்ம கேட்கணும். தூய ஆவி பேசுறது எப்பவுமே நமக்கு கேட்கும். நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நம்ம முடியாதபடி இருக்கிற பொழுது நமக்கு தூய ஆவி முழுமையாக நமக்குள்ள சொல்வார்.
நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். உங்களுக்கு கோபம் வருதா, தூய ஆவியானவரை எனக்குள் இறங்கி வாரும், அக்கினியாக இறங்கி வாரும் சொல்லி பாருங்களேன். அந்த கோபத்தில் உங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் வராது, கெட்ட பேச்சுகள் வராது. நீங்கள் கவலையில் இருக்கும் பொழுது தூய ஆவியை கேளுங்கள். உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு அந்த கவலையை வந்து சால்வ் பண்றதுக்கான ஈஸியான ஒரு வே தெரியும். நீங்கள் எங்க போறது, நடந்து போறீங்க, உங்களோட ஈவன் வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ தூய ஆவியானவர் எனக்கு இதில் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள். தூய ஆவியை அழைத்து பாருங்கள். அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அந்த காரியம் அந்த இப்படிங்கிறதுக்குள்ள மறைந்து போய்விடும். அவர் உங்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத பொறுத்து அவர் உங்களுக்கு எது சரியா இருக்கும், நீங்கள் எதை செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்குள்ளாக புகுத்துவார். அது வந்து சரியான முடிவாக இருக்கும். இப்போலாம் கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதிலே வந்து கார்ப்பரேட் வந்து கெட்ட எண்ணமாவே சென்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் தான் அப்படி போயிட்டு இருக்கு, எல்லா கம்பெனிஸும் அப்படி சொல்லலை. அந்த லெவல்லையும் கூட நீங்கள் தூய ஆவியானவரை வேண்டும் பொழுது சரியான முடிவுகளை கார்ப்பரேட்ல கொண்டு போக முடியும். கார்ப்பரேட்ல சரியான வேலைகளும் சென்று கொண்டு இருக்கும். இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா நானும் கார்ப்பரேட்ல தான் இருக்கேன். அதனால நான் அதை மறுப்பதற்கு தயாராக இல்லை. தூய ஆவியின் ஆற்றல் கொண்டே நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஆற்றலை என்னுடைய வேலைகளை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியம்? இது வந்து நீ சொல்றது சாட்சியாடா, நீ சொல்றது உண்மையாடா அப்படின்னு நீங்க என்னை கேட்டீங்கன்னா, ஆமாம், ரோமியருக்கு எழுதிய இது திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 26 இவ்வாறு கூறுகின்றது. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகின்றார். 27 தொடர்ந்து, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுளின் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளே இல்லாத அந்த இடத்துல, ஏன்னா ஆன்சர்ஸ் வேணும். கார்ப்பரேட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் இல்லையா? ஆன்சர்ஸ் வேணும். அங்க எந்த ஆன்சருமே இருக்காது. இல்லாத ஒன்ன இது பண்ணி அதுக்கு பதில் சொல்லுவான் கார்ப்பரேட்ல இல்லையா? அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்காது. பெரிய பிரச்சனைகள் இருப்பீர்கள். கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகளோ பிரச்சனை இல்லாத மனிதன் எந்த மனிதனும் கிடையாது இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் சொல்ல வடிவம் இல்லாத வார்த்தைகள் இந்த பெருமூச்சிற்குள்ள பண்றது இல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அந்த பெருமூச்சுகளை எல்லாம் வந்து வார்த்தை வடிவம் கொடுத்து ஆண்டவரிடம் கொண்டு பரிந்துரைத்து பேசி அதற்கான சரியான முடிவுகளை உங்களுக்கு கொடுப்பவர் தூய ஆவியானவர் மட்டுமே. ஒரு சின்ன கதையோடு நான் நிறைவு செய்கின்றேன். என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லாத மனிதன் யாரும் உண்டே இல்லை அப்படி இல்லையா? இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். நான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்ல நான் ட்ரை பண்ணேன், பட் மைக் ஒழுங்கா வேலை செய்யல. அதனால நான் திரும்பவும் அந்த கதையை இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் வந்து பல்லாயிரம் பிரச்சனைகள் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவரிடம் டெய்லி அழுது புலம்புனான். ஆண்டவர் அவனுக்காக எல்லாத்தையும் செஞ்சார். எல்லாத்தையும் செஞ்சாலும் இவன் எந்த விதத்திலையும் வந்து அவன் ஏதோ இருந்த பிரச்சனை கொஞ்சோண்டு, அந்த கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்கிறதே வந்துட்டு அவன் இவ்வளவு நிறைவான விஷயங்களை விட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு பிரச்சனையை மட்டுமே உள்ள நிறுத்திட்டு இருந்தான். அது வந்து சாத்தானின் செயல். அந்த கொஞ்சோண்டு பிரச்சனையை மட்டுமே நிறுத்தி மற்ற எல்லா நல்லதையுமே அவன் மறந்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ கடவுள் முன்னாடி திடீர்னு வந்தார். கடவுள் முன்னாடி வந்தோடனே, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சனே, பாரு இவ்வளவு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவர் வந்து தான் செய்த எல்லா நன்மைகளையும் அவனுக்கு எடுத்து காட்டுகிறான். அப்படி செஞ்சேன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன், எல்லாத்தையுமே அவர் எடுத்து காட்டுகின்றான், நான் எவ்வளவும் செஞ்சிருக்கேன். ஆனால் உனக்கு பிரச்சனை இருக்குன்னே நீ சொல்லி டெய்லி புலம்பிட்டு இருக்கியே, நீ நிறைவில்லாமல் இருப்பது எனக்கு வந்து நிறைவற்ற தன்மையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு ஆண்டவர் வருத்தப்படுகின்றார். அப்போ சரி, நீ என்ன பண்ணு, நீ இப்போ உடனே நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ போயிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு நீ என்னோட வாடா அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அவனும் ஒத்துக்கிறான். ஓடி போய் அவனோட பிரச்சனைகளை எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட வரான். அப்போ ஆண்டவர் அந்த இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைம் ராப்சர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனா வந்துட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க ரூமா இருக்கு. அங்க வந்துட்டு சைஸ் வாரியா இது பண்ணி போட்டிருக்க மாதிரி நல்ல பெரிய பெரிய கொடவுன்ஸா இருக்கு. அந்த கொடவுன்ஸ்ல எல்லாம் போயிட்டு இவன் வந்து ஆண்டவர் சொல்கின்றார் இவங்கிட்ட, பரப்பா நீ எல்லா கொடவுன்லயும் போய் பாரு, உனக்கு உன் பிரச்சனைய போட்டுட்டு உன்னை விட சின்னதா எது இருக்கோ நீ அதை எடுத்துக்க. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தன் இருக்க முடியாது. அதனால நீ இதை போட்டுட்டு குட்டி உண்டா எது இருக்கோ அதை நீ தூக்கிட்டு வந்துக்க, உனக்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதித்து நிறைவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனும் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா குடவுன்ஸ்லயும் தேடுறான், எல்லா ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் அப்படியும் தேடுறான். தேடிட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து இங்க நிக்கிறார். அவனும் போய் எல்லா இடத்துலயும் தேடுகின்றான். தேடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் வந்து தன்னுடைய மூட்டைய தூக்கிட்டு அந்த டைம் ராப்சர் வழியா அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, ஆண்டவர் எங்க இவனை கூட்டிட்டு வந்தாரோ, உள்ள கூட்டு வந்தாரோ அந்த வழியா வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். திடுன்னு ஓடுறான், திப்பிடுன்னு ஓடுறான். என்னடா ஆண்டவர் பார்த்துட்டு உடனே முன்னாடி வந்து நின்னு, என்னடாப்பா உன்னோட பிரச்சனைய வந்து சின்னதா ஆக்கணும்னு சொல்லித்தானே நீ தேடி போன, உன்னுடைய பிரச்சனையவே நீ தூக்கிக்கிட்டு மறுபடியும் ஓடுறிய, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கூட ஓடுறியடாப்பா, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, யோ நீ வேற போ, என்னைய வந்து நீ காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க போல் இருக்கு. அங்க என் பிரச்சனையை விட அங்க 1000 பேத்துக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அது பெருசா இருக்குது. என் பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ என்னைய வந்து எப்படி வச்சிருக்கிற, இல்ல என்னால முடியாது, அந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், என் பிரச்சனை என்னோட இருக்கட்டும். ஆனா இப்பதான் நான் பார்த்தேன் என்னுடைய நிறைவுகள் எவ்வளவாக இருக்கின்றன, என்னை நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கின்றீர்கள் என்று நான் இப்பதான் பார்த்தேன். அதனால் என்னுடைய பிரச்சனைகளே மேல் என்று நான் என்னுடைய பிரச்சனைகளை தூக்கி கொண்டு செல்கின்றேன், என்னை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கின்றான். ஆண்டவர் அவனை நிறைவாக ஆசீர்வதித்து அவரும் நிறைவு பெறுகின்றார். இப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நாம் கடன் பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே இந்த காலத்துல கொரோனா டைம்ல கடன் பிரச்சனை அடைந்து விட்டோம் இல்லையா. கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் நாம் இவ்வாறாக ஒரு ஓரத்தில் வைத்து விட வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்த்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறினால் போதும், இந்த சின்ன பிரச்சனை நம்மை விட்டு மறைந்து போகும். அது ஆண்டவரின் ஒரு சேலஞ்ச். எனக்கு நன்றி செலுத்தி பாரு, எனக்கு நன்றி செலுத்தி பாரு, நான் உன்னோட பிரச்சனை எப்படி காலி பண்றேன் அப்படின்னு நாம் அதை ட்ரை பண்ணுவோம். மேலும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் நமது சுற்றும் சூழல் நட்பில் இருந்த ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நன்றி கூற வேண்டும். அவர்கள் ஆண்டவரின் பாதத்தில் சென்றடைந்ததற்காக நாம் நன்றி கூற வேண்டும். மேலும் நாம் உலக அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும். உடல் நலம் மற்றும் மன நலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அரசியல் நலத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அரசியல் நலத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். பிறகாக நாம் எப்பொழுதும் நமது குடும்பத்தில் உள்ள அமைதி நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை நாம் அன்னை மரியாளிடம் ஏறெடுப்போம். நமது குடும்பத்தை திருக்குடும்பத்திடம் ஒப்படைப்போம். எப்பொழுதும் நமது ஜெபம், இயேசு மரி சூசை எங்களோட இரும், காவல் தூதரை எங்களுக்கு துணைவாரும் என்பதே இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.